ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் 2 செட் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். அதுல எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். 1 2 3 4 அண்ட் 5. ஓகேவா? அதே மாதிரி ஒய்ங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். அதுல எலிமெண்ட்ஸ் வந்து ஏ பி சி டி இ 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னு என்னன்னா இமேஜ்னா என்ன அண்ட் ப்ரீ இமேஜ்னா என்ன, இதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகேவா? ஸோ இது செட் எக்ஸ், இது செட் ஒய் அண்ட் அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் நான் டினோட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 and 5. இங்க A B C D E. ஓகேவா? சோ நமக்கு தெரியும் எக்ஸ் தான், எக்ஸ்ங்கிற செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒய்ங்கிற செட்டை என்னன்னு சொல்லுவோம், கோ டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்க பாருங்களேன், டொமைன்ல உள்ள எலிமெண்ட் 1 வந்து எதுக்கு மேப் பண்றேன் அப்படின்னா, 1 வந்து ஏக்கு மேப் பண்றேன். ஓகேவா? அது மாதிரி 2 வந்து பிக்கு மேப் பண்றேன். இப்படி இருக்கும்போது இப்போ இந்த 1ஓட இமேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏ. ஓகேவா? இங்க டொமைன்ல உள்ள எலிமெண்ட் வந்து அங்க எந்த எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகுதோ அந்த எலிமெண்ட் தான் டொமைன்ல உள்ள எலிமெண்டோட இமேஜ்னு சொல்லுவோம். சோ 1ஓட இமேஜ் என்னன்னு கேட்டா ஏ, 2ஓட இமேஜ் என்னன்னா பி. அதே மாதிரி 3 வந்து நான் மேப் பண்றேன் பாருங்க, 3 க்கு மேப் பண்றேன். அப்ப 3ஓட இமேஜ் என்னன்னா இ. ஓகேவா? சோ இமேஜ்னா இதுதான். இதே ரிவர்ஸ் ப்ராக்ரஸ்ல பாருங்க, ஏயோட ப்ரீ இமேஜ் என்ன அப்படின்னா நம்ம 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி பியோட ப்ரீ இமேஜ்னா 2, ஈயோட ப்ரீ இமேஜ்னா 3. சோ இதுதான் இமேஜ்னா 1ஓட இமேஜ் ஏன்னு சொல்லுவோம். இங்க உள்ளது ரிவர்ஸ் ப்ராக்ரஸ்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏயோட ப்ரீ இமேஜ் 1ன்னு சொல்லுவோம். சோ இதுதான் இமேஜ், ப்ரீ இமேஜ். இப்போ ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ரிலேஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வந்து எப்போ ஃபங்க்ஷனா மாறும், ஃபங்க்ஷனா இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த டொமைன் இருக்கு இல்லையா, அந்த டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே அங்க எக்ஸாக்ட்லி 1 இமேஜ் இருக்கணும். ஓகேவா? எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 இமேஜ். இப்போ வந்து 4 நான் மேப் பண்றேன் பாருங்க, 4ஐயும் ஈக்கே மேப் பண்ணிடுறேன் அண்ட் 5 வந்து டிக்கு மேப் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே அங்க வந்து எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 இமேஜ் வச்சிருக்கணும். சோ 1ஓட இமேஜ் பாருங்க ஏ, 1க்கு இமேஜ் ஏ மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? 2ஓட இமேஜ் பாருங்க பி, 2ஓட இமேஜ் பி மட்டும் தான் இருக்குது. 3க்கும் இமேஜ் இ மட்டும் தான் இருக்கு. 4க்கும் இ மட்டும் தான் இமேஜ், 5க்கும் டி மட்டும் தான் இமேஜ். சோ இங்க வந்து டொமைன்ல வந்து எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா எலிமெண்ட்டுக்குமே அங்க எக்ஸாக்ட்லி 1 இமேஜ் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ரிலேஷன் மாதிரி தான் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர்னு, எக்ஸ் டு ஒய், எக்ஸ் டு ஒய்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, நான் 3 4 ரெண்டுக்குமே ஒரே இமேஜ் இருக்கு இல்லையா? சோ இப்படி இருக்கலாம். ஆனா ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் இன்னொரு செட் எடுத்துக்கிட்டேன், 2 செட் எடுத்துக்கிட்டேன். சோ வேற நேம் கொடுத்துக்கிட்டேன். ஏங்கிற செட்டுன்னு இதை ஏன்னு டினோட் பண்ணிக்கலாம், இதை வந்து பி டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டேன். இங்க ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ 1ஓட இமேஜ் பாருங்களேன், 1 ஏக்கும் மேப் ஆகுது, 1 வந்து பிக்கும் மேப் ஆகுது அப்படின்னா 1க்கு வந்து இதுல எத்தனை இமேஜ் இருக்கு, அப்போ ஏ பின்னு 2 இமேஜ் இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. சோ அங்க வந்து எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 இமேஜ் இருந்தாதான் ஃபங்க்ஷன். புரியுதா? இங்க வந்து 3க்கும் 4க்கும் சேம் இமேஜ் இருக்கா, அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு எலமெண்ட்டுக்கே, டொமைன்ல உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கே 2 இமேஜ் நம்மளுக்கு இருக்க கூடாது. இதான் சிம்பிளா ஒரு ஞாபகம் வைக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்க. டொமைன் செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாட்டர் செட் ஆஃப் ஆல் டாட்டர்ஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. அண்ட் இது கோடொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் மதர்ஸ், அவங்களோட மதர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுலயும் டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் டாட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதுலயும் செட் ஆஃப் ஆல் மதர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த டிங்கிற செட் ஆஃப் ஆல் டாட்டா செட்ல ஒரு டாட்டர் அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு மதர் இருக்கிற மாதிரி. சோ இது தப்பு இல்லையா? நம்மளுக்கு வந்து 2 பேருக்கு ஒரு மதர் இருக்கலாம். மேபி அவங்க வந்து சிப்லிங்ஸா இருக்கலாம். சோ 2 எலமெண்ட்க்கு ஒரு இமேஜ் இருக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா இங்க ஒரு டாட்டர் வந்து 2 மதர் இருக்க முடியாது. சோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. சோ ஃபங்க்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே கோடொமைன்ல எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 இமேஜுக்கு மேப் ஆயிருக்கும். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபங்க்ஷன்னு சொல்றோம். இப்ப அதோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ ஃபங்க்ஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 1.
1 ஃபங்க்ஷன் 1 நேம்லயே இருக்கு. 1 to 1 ஒரு டொமைன்ல உள்ள ஒரு எலிமெண்ட் கோடொமைன்ல உள்ள ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் அங்க வந்து மேப் ஆயிருக்கணும். இப்ப பாருங்களேன், ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொன்னோம்? டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோடொமைன்ல எக்ஸாக்ட்லி 1 இமேஜ் வச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னோம்ல. அந்த ஒன்லி 1 இமேஜ் டிஸ்டிங்க்டா இருக்கணும். அப்படி டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 ஃபங்க்ஷன்னாலே டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருக்கணும். நான் உங்களுக்கு டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம டொமைன் போட்டுக்கிட்டோம், கோடொமைன் போட்டுக்கிட்டோம். சேம் செட்டை நம்ம எக்ஸாம்பிளாவே எடுத்துக்கலாம். எக்ஸ்ங்கிற செட் எடுத்துக்கலாம் அண்ட் அதே சேம் செட்டை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 4 5 இங்க A B C D E. இப்போ நான் மேப் பண்றேன் பாருங்க. இப்போ 1ஓட இமேஜ் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன், 2ஓட இமேஜ் டிக்கு போட்டுக்கிட்டேன், 3 இமேஜ் பி, 4 இமேஜ் இ அண்ட் 5ஓட இமேஜ் சி. இப்ப பாருங்களேன், இங்க 1க்கு இமேஜ் ஏ மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி ஏ வந்து அங்க ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் இமேஜா இருக்கணும். புரியுதா? டிஸ்டிங்க்ட் இமேஜ்னா என்ன அப்படின்னா, இந்த இமேஜா இருக்கு இல்லையா கோடொமைன்ல உள்ள எலிமெண்ட்ஸ், அது வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இமேஜா இருக்கணும். 1க்கு மேல வேற எலிமெண்ட்டுக்கு இமேஜா இருக்க கூடாது. இப்ப இந்த செட்டை பாருங்களேன், இதுல இ வந்து எதுக்கெல்லாம் இமேஜா இருக்கு? 3க்கும் இமேஜா இருக்கு, 4க்கும் இமேஜா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது 1 கிடையாது. அதாவது இ வந்து 3க்கு மட்டும் தான் இமேஜா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 4க்கு மட்டும் தான் இமேஜ். அதுதான் டிஸ்டிங்க்ட் இமேஜ். டிஸ்டிங்க்ட்னா அது ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் இமேஜ் இருக்கணும், அதை தவிர வேற இதுக்கு இமேஜா இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்ப பாருங்க, 1க்கு ஏ மட்டும் தான் இமேஜ், 2க்கும் டி மட்டும் தான் இமேஜ். அதாவது இங்க உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் எக்ஸாக்ட்லி அந்த ஒரு எலிமெண்டோட தான் மேப் ஆயிருக்கு அண்ட் அது வந்து டிஸ்டிங்க்டா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? 1க்கு இன்னொரு நேம் வந்து இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ 1 மாறும்? டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோடொமைன்ல வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ 2வது ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். 1க்கு இன்ஜெக்டிவ்னு ஒரு நேம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆன் டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சப்ஜெக்டிவ். ஆன் டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் சப்ஜெக்டிவ். ஓகேவா? ஆன் டுங்கிற ஃபங்க்ஷன்ல இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய செட்டே கோடொமைன் தான். ஓகேவா? கோடொமைனை தான் நம்ம பார்க்க வரோம். அதாவது கோடொமைன்ல எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் எதுவுமே மேப் ஆகாம இருக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடொமைன்ல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் எதுவும் மேப் ஆகாம இருக்கக்கூடாது. எல்லாமே ஏதாவது ஒரு இதுக்கு கண்டிப்பா இமேஜா மேப் ஆகியிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன்டோன்னு சொல்லுவோம். இப்போ இதுல இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்த அந்த ஃபங்க்ஷன், அதுல வந்து சிங்கிற கோடொமைன்ல சிங்கிற எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இங்க எந்த எலிமெண்ட்டுக்குமே எதா இல்ல, இமேஜா இல்ல. இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாது? ஆன் டு கிடையாது. அது வந்து வெறும் ஃபங்க்ஷனா மட்டும் தான் இருக்கும். அது ஆன் டு ஃபங்க்ஷனா சேஞ்ச் ஆகாது. சோ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டுவா சேஞ்ச் ஆகணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? அந்த கோடொமைன்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே அங்க கண்டிப்பா அது ஒரு எலமெண்டோட இமேஜா இருக்கணும். ஓகேவா? சோ அத டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. சோ டொமைனுக்கு டிரா பண்ணியாச்சு, இப்போ கோடொமைனுக்கு டிரா பண்ணியாச்சு. இப்ப நான் வேற செட் எடுத்துக்க போறேன். இங்க வந்து இது ஏ ஆல்ரெடி எடுத்துட்டோம் இல்லையா, இந்த செட்டை வந்து நம்ம சின்னு வச்சுக்கலாம், இதை டின்னு வச்சுக்கலாம். சிங்கிற செட்டுக்குள்ள 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். டிங்கிற செட்டுக்குள்ள ஏ பி சிங்கிறது எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, 1 வந்து பிக்கு மேப் பண்றேன், 2 பிக்கு மேப் பண்றேன், 3 வந்து ஏக்கு மேப் பண்றேன், 4 ஏக்கே மேப் பண்றேன். சோ நமக்கு தெரியும் ஃபங்க்ஷன்னா 2 எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கலாம், ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாதுங்கிறது தெரியும். சோ இது ஃபங்க்ஷன். ஆனா இது ஆன் டு ஒன் பாத்தீங்கன்னா ஆன் டு கிடையாது. ஏன்னா கோடொமைன்ல வந்து பாத்தா சிங்கிற எலிமெண்ட்டுக்கு இங்க எந்த ஒரு ப்ரீ இமேஜுமே இல்ல. அதனால இது வந்து ஆன் டு கிடையாது. சோ ஆன் டுவா இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இங்க உள்ள எல்லா கோடொமைன்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுமே அங்க வந்து ஏதாவது ஒரு எலிமெண்டோட மேப் இருக்கணும். இப்போ 4 வந்து நான் சிக்கு மேப் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, ஏக்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, ஏக்கு ப்ரீ இமேஜ் 3 இருக்குது, பிக்கு ப்ரீ இமேஜ் 1 இருக்குது, அதே மாதிரி பிக்கு 2ங்கிறது ப்ரீ இமேஜ் இருக்கு, சிக்கும் ப்ரீ இமேஜ் வந்து 4 இருக்குது இல்லையா? சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டுவா இருக்கு. ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு பார்த்தது ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதோட 2 டைப்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். சோ ஃபங்க்ஷன்னா சொல்லியாச்சு. ஃபங்க்ஷன்னா என்னன்னா, டொமைன்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுமே அங்க வந்து எக்ஸாக்ட்லி 1 இமேஜ் இருக்கும். ஓகேவா? கோ டொமைன்ல. அதே மாதிரி 1 ஃபங்க்ஷன்னா
அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மாதிரியே தான் அந்த எக்ஸாக்ட்லி ஒன் இமேஜ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த ஒன் இமேஜ் எப்படி இருக்கணும், டிஸ்டிங்க் இமேஜா இருக்கணும். அதுதான் ஒன். ஆன் டூங்கிறது என்ன டெஃபினிஷன், ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கோடொமைன் உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்குமே டொமைன்ல வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா?